சாலைகளில் கால்நடைகள் சுற்றித் திரிவதை தடுக்க தமிழக அரசு மேய்ச்சல் நிலம் மற்றும் நவீன மாட்டுத் தொழுவம் அமைத்து தர வேண்டும் என்று தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சாலையில் மாடுகள் சுற்றித் திரிவதை தடுக்க வேண்டும், மேய்ச்சல் நிலம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கால்நடை விவசாயிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்கத்தின் மாநில தலைவர் சாந்தகுமார் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மாட்டுத் தொழுவம் கொண்டுவர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காலியாக இருக்கின்ற மேய்ச்சல் நிலங்களை கணக்கெடுத்து மாட்டுக்கு தேவையான இடங்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தேவை என்ன அப்படின்னாக்கா மேய்ச்சல் நிலமும் நவீன மாட்டுத் தொழுவம் தான் முக்கியமான கோரிக்கை. பெருநகர சென்னை மாநகராட்சியில் நவீன மாட்டுத் தொழுவம் கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் பெருநகர சென்னை மாநகராட்சி இந்த மாட்டு தொல்லைகள் இருக்காது. அதே மாதிரி எல்லா பகுதியிலும் மதுரை வளர்ந்த எல்லா பகுதியிலுமே இந்த நவீன மாட்டுத் தொழுவம் கொண்டு வரணும். மேய்ச்சல் நிலம் எங்களுடைய அடிப்படை உரிமை. மேய்ச்சல் நிலத்தை மீட்டு எடுத்து தரணும். அது கடினமான ஒரு விஷயமா இருந்தால் கூட இருக்கிற மேய்ச்சல் நிலங்களையாவது கால்நடைகளை வாழ விடணும். இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிரினம் வாழ்வதற்கு உரிமை உண்டு. தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி மேய்ச்சல் நிலமும் நவீன மாட்டுத் தொழுவமும் அமைத்து இத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக கேட்டுக்கிறோம்.